தொகுத்த முழுமையான பதிவு இதோ. சாட்சி பாவம் அப்சர்வர் கான்ஷியஸ்னஸ் மைனஸ். முழுமையான தொகுப்பு. சாட்சி பாவம் என்பது எதையும் ஆதிக்கம் செலுத்தாமல், விருப்பு வெறுப்பின்றி மனதின் எண்ணங்களையும் உலக நிகழ்வுகளையும் வெறுமனே கவனிக்கும் உயரிய விழிப்புணர்வு நிலை அப்சர்வர் ஸ்டேட் ஆகும். 1. சாட்சி பாவத்தின் அடிப்படை இயல்புகள். ஒட்டாமல் இருத்தல் அட்டாச்மெண்ட் லெஸ் அவேர்னஸ். மேடையில் நடக்கும் ஒரு நாடகத்தை இருக்கையில் அமர்ந்து பார்க்கும் பார்வையாளனைப் போல வாழ்க்கையின் நிகழ்வுகளால் பாதிக்கப்படாமல் மனதின் எண்ணங்களுக்கும் நமக்கும் இடையே ஒரு இடைவெளியை உருவாக்குவது. தீர்ப்பு வழங்காமை நான் ஜட்ஜ்மெண்டல். எண்ணங்களையோ மனிதர்களையோ சூழ்நிலைகளையோ நல்லது அல்லது கெட்டது என்று வகைப்படுத்தாமல் உள்ளதை உள்ளபடி உணர்வது. அழியாத விழிப்புணர்வு. மாற்றமடையும் உடல் மனம் எண்ணங்களை கடந்து இவற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கும் நிலையான அக அறிவே சாட்சி. 2. வாழ்வியல் முறையில் சாட்சி நிலை. வாழ்க்கை எந்த சூழலில் அமைந்திருந்தாலும் அதை ஒரு பொருட்டாக பெரிதுபடுத்தாமல், அத்தனை நிகழ்வுகளையும் நமக்கு அல்லாமல் பிறருக்கு நடப்பதாக ஒரு வெறும் பார்வையாக மட்டுமே பார்த்து கொண்டிருப்பது சாட்சி நிலையாகும். எந்த ஒரு நிகழ்வின் மீதோ மனிதரின் மீதோ தீர்ப்பு கூறாமல் செயல்படுவதும், அது நமக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தந்தாலும் கூட அதில் நம்மை இழந்து மூழ்கிவிடாமல் ஈடுபடுத்திக் கொள்ளாமல் விலகி நிற்பதுமே இந்த சாட்சி பாவத்தின் மெய்யான சாராம்சமாகும். 3. இந்த நிலையில் வாழ்வதால் ஏற்படும் விளைவுகள். புண்ணிய பாவங்கள் சேர்வதில்லை. நான் செய்கிறேன் என்ற அகந்தையை துறந்து வெறும் சாட்சியாக இயங்கும்போது நல்வினையோ தீவினையோ நம் கணக்கில் சேர்வதில்லை. கர்ம வினைகளில் இருந்து விடுதலை. தீய எண்ணங்கள் மறைதல். எண்ணங்களை வெறும் கவனிப்பாளராக பார்க்கும்போது மனதின் அலைபாயும் தன்மையும் சுயநலம் சார்ந்த தீய எண்ணங்களும் உதிப்பதே இல்லை. தோன்றினாலும் தானாகவே அழிகின்றன. உயர்ந்த சிந்தனை நிலை. இந்த நிலை நம் சிந்தனையை அடுத்த கட்டத்திற்கு இட்டுச் செல்கிறது. அந்த சிந்தனையும் தெளிவும் வெறும் பூமி சார்ந்த லௌகீக விஷயங்களாக இல்லாமல் எல்லை கடந்த ஆத்மார்த்தமான விழிப்புணர்வாக மாறுகிறது. சாட்சி பாவம் குறித்த இந்த முழுமையான தொகுப்பு உங்களுக்கு தெளிவை தருகிறதா?